ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யூர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி சைக்காலஜி யூனிட் 4 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 4ல் எரிக் எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்டல் தியரியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம். எரிக் எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்டல் தியரி. இது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் சைக்கோ சோஷியலும் ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைக்கோ சோஷியல்ன்றது குழந்தைங்களோட பிஹேவியர் எப்படி சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுது, சொசைட்டியும் குழந்தையோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 8 ஸ்டேஜஸ் சொல்கிறாரு. ஒரு ஸ்டேஜும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக குழந்தை அடுத்த ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் 8 ஸ்டேஜஸில் ரெண்டு பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். ஒன்று சக்ஸஸ்ஸு, ஒன்று ஃபெயிலியர். அதை வச்சு ரெண்டு பாசிபிள் அவுட்கம்ஸும் இருக்கும். ஸோ அதுதான் இந்த டெவலப்மெண்டல் தியரியில் சொல்கிறாரு. சரி வாங்க இப்போ 8 ஸ்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபேன்சி, பர்த் டு 18 months. அதில் ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். ஸோ இந்த ரெண்டு பாசிபிள் அவுட்கம்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் குழந்தை ஃபீடிங் பேசிஸாக இருக்கும். அதோட அவுட்கம் பார்த்தோன்னா இப்போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் பிறந்ததுலேருந்து 18 monthsக்குள்ளே தான் அந்த உலகத்தில் நடக்கிறத லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. மற்றவங்கள நம்பியே வாழ்கிற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு பாதுகாப்பை உணரும். அப்படி உணர்ந்துச்சுன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு தன்னை தயார்படுத்திக்கும். அப்படி இல்லை, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மற்றவங்க மேலே வச்ச நம்பிக்கை அதுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னும் போது அதுக்கு அந்த குழந்தைக்கு சென்ஸ் ஆஃப் ஃபியரை கிரியேட் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரஸ்ட் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கேரு, அஃபெக்ஷன், ரிலையபிலிட்டி இதெல்லாம் அந்த குழந்தைக்கு வரும். அப்படி ட்ரஸ்ட் இல்லாமல் அது நம்பினது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு இதெல்லாம் கிடைக்காது. அதுதான் இந்த ஸ்டேஜில் சொல்கிறாங்க. அடுத்தது ஏர்லி சைல்ட்ஹுட். இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 2 to 3 years. இந்த டைமில் என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் இருக்கும்னா அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். அட்டானமின்றது இண்டிபெண்ட்டாக தானே ஓனாக பாசிபிளாக இருந்ததுன்னா நல்ல சக்ஸஸ் ஆச்சுன்னா அட்டானமியாக ப்ளே ஆகும். சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற போது ஷேம் ஆர் டவுட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் குழந்தை பாத்ரூம் போகும், அதெல்லாம் தானாக கற்றுக்கிற ஸ்டேஜ். அதுதான் இங்கே பேசிஸாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்குண்டான ஸ்டார்ட் பண்ணும். அம்மா கிட்டேருந்து வெளியே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பொம்மையை போய் எடுத்துகிட்டு விளையாடுற ஸ்டேஜ். தனக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்ணும், என்ன போடணும் அப்படின்ற சாய்ஸ் எடுத்துக்கிற ஸ்டேஜ். இதெல்லாம் குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா, இண்டிபெண்ட்டாக பண்ணுறத, பாத்ரூம்லாம் போகிறது அதெல்லாம் நம்ம இண்டிபெண்ட்டாக என்கரேஜ் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதோட ஒர்க் அதுவே செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்படி இல்லை, நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா அந்த குழந்தை மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே தான் வாழும். அதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டவுட், நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற டவுட் வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சில்ட்ரன் நீட் டு டெவலப் அ சென்ஸ் ஆஃப் பர்சனல் கண்ட்ரோல் ஓவர் ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ். அதோட ஃபிசிக்கல் உடல் சார்ந்த ஸ்கில்லை அதுவே தானாக செய்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை, என்கரேஜ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதால் இந்த ஒர்க்கெல்லாம் செய்ய முடியாமல் போயிடும். அடுத்தது ப்ரீ ஸ்கூல் ஏஜ் பார்த்தீங்கன்னா 3 to 5 years. இது ஸ்கூலுக்கு, அதாவது ப்ரீ ஸ்கூல் போகிற ஸ்டேஜு. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ் எப்படி இருக்குன்னா இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட். எக்ஸ்ப்ளோரேஷன். ப்ரீ ஸ்கூலுக்கு போகுது, அப்போ தான் மற்ற எல்லாரையுமே பார்க்க போகுது. தன் குடும்பத்தில் இல்லாத மற்ற எல்லாருமே அந்த குழந்தை பார்க்க போகுதுன்ற போது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிளான் பண்ணும். கேம்ஸ் விளையாடுறதுக்கு உண்டான பிளானிங் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா அந்த குழந்தை டிசிஷனை ஓனாக எடுக்கும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். அவங்களுடைய இப்போது
இனிஷியேட்டிவ் எடுக்குது. தன்னுடைய வெளியே போயிட்டு வெளி உலகத்துக்கு போயிட்டு அதோட ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்குது. அப்படி எடுத்ததுன்னா அது சக்ஸஸ் ஆச்சுன்னா சென்ஸ் ஆஃப் பர்பஸ் உருவாகும். அப்படி இல்லைன்னா டிஸ்அப்ரூவல் ஆச்சுன்னா அந்த குழந்தை கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். அடுத்தது ஸ்கூல் ஏஜ் 6 to 11 இயர்ஸு. இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி தான் வந்து பாசிபிள் அவுட்கம்ஸாக இருக்கும். ஸ்கூல் தான் பேசிஸாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா இது வந்து சென்ஸ் ஆஃப் ப்ரைடு. அவங்க செஞ்ச ஒரு ஒரு வேலைக்கும் அவங்கள வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். அந்த குழந்தைக்குள்ள ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடு வந்து நம்ம கோல் அட்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடும். சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த குழந்தை வந்து ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோடனே எல்லோரும் வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா அது அச்சீவ்மெண்ட்டை வந்து அது ப்ரௌடாக நினைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து டீச்சர் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூலில் தான் அந்த குழந்தை வந்து எந்த ஒரு டிசிஷனோ ஆக்டிவிட்டீஸோ ஏதோ பண்ணும். அப்படி பண்ணும்போது டீச்சர் வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப இண்டஸ்ட்ரியஸாக ஃபீல் பண்ணி கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகும். அதோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை டீச்சரோ இல்லை பேரண்ட்டோ வந்து என்கரேஜ் பண்ணல அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை உண்டாயிடும். அப்புறம் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டில் அந்த குழந்தை வந்து டவுட் ஆகிடும். தனக்கு பொட்டென்ஷியல் இல்லை, தனக்கு வந்து அந்த திறமை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது அடலசன்ஸ் 12 to 18 இயர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன், அதுதான் அந்த பாசிபிள் அவுட்கம்ஸு. பேசிஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலேஷன்ஷிப். இப்போ பார்த்தா இது வந்து அடலசன்ஸ் வந்து டீனேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். ஏன்னா ஒரு சைல்டு வந்து அடல்ட்ஹுட்டாக கன்வெர்ட் ஆகிற டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். அந்த குழந்தை வந்து அந்த அடலசன்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுற ஸ்டேஜ். தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான கரியர் நம்ம எடுக்கணும் அதுக்குண்டான சாய்ஸஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுற ஸ்டேஜ் இது. ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா தனக்கு உண்டான ஓன் ஐடென்டிட்டியாக அந்த குழந்தை வந்து தேடிக்கும். தான் என்ன ஆகும், ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்ற ஐடென்டிட்டியாக அந்த குழந்தை தேடிக்கும். அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் யங் அடல்ட்ஹுட் 19 to 40 இயர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்டிமேசி வெர்சஸ் ஐசோலேஷன், இதுதான் வந்து பாசிபிள் அவுட்கம்ஸாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டிமேசின்ற ஸ்டேஜில் ஸோ இந்த ஸ்டேஜ்ன்றது வந்து யங் அடல்ட்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் மற்றவங்கள வந்து கேர் பண்ணி எடுத்துக்கிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகும். அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இல்லாத போது ஐசோலேட்டடாக அந்த யங் அடல்ட்ஹுட் வந்து நினைக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது மிடில் அடல்ட்ஹுட் 40 to 65 இயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன் தான் பாசிபிள் அவுட்கம்ஸாக இருக்கும். ஒர்க் அண்ட் பேரண்ட்ஹுட். இந்த ஸ்டேஜில் மிடில் அடல்ட்ஹுட் அந்த 40 to 65 இயர்ஸில் அவங்களுக்கான ஓன் ஃபேமிலி இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய கரியரை வந்து லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, செட்டில் டவுன் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அவங்களுக்கு சில்ட்ரன்லாம் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு நம்ம மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நினைக்கிறத மற்றவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளால் யாருக்குமே எந்த யூஸுமே இல்லை அப்படின்ட்டு அந்த மிடில் அடல்ட்ஹுட் நினைக்கிற ஸ்டேஜ் இது. அடுத்தது லாஸ்ட் ஸ்டேஜ் மெச்சூரிட்டி 65 to டெத், அபோவ் 65 இயர்ஸ்க்கு அப்புறம். இதில் பார்த்தீங்கன்னா ஈகோ இன்டிகிரிட்டி வெர்சஸ் டிஸ்பேர். பேசிஸ் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆன் லைஃப், அதாவது திரும்பி பார்ப்பாங்க அவங்க லைஃப்பில் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்களா, அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணாங்களா பண்ணலையா, இந்த டைமில் அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்க ஜாபில் அச்சீவ் பண்ணாங்களா அப்படின்ட்டு நினச்சி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சக்ஸஸ் ஆச்சுன்னா, சக்ஸஸ் ஆகிருந்ததுன்னா அவங்க எல்லாமே இன்டிகிரிட்டி ஹோலாக வந்து அவங்க
சந்தோஷப்படுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விரக்தி வந்துடும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதுதான் லுக் பேக் ஆன் லைஃப். அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்க நினச்சதெல்லாம் சாதிச்சிருந்தாங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகே, நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், என் லைஃப்பில் நான் என்னுடைய கோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் சக்ஸஸ் ஆச்சுன்னா விஸ்டம், நாலேஜ், அவங்களுடைய நாலேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி இல்லை ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஒரு கசப்பு தன்மையாக, ரெக்ரெட்டாக, டெஸ்பேராக, ஒரு எப்பயுமே ஒரு ஏமாற்றமான ஒரு லைஃபாக வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எரிக் எரிக்சன் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் தியரியில் சொல்கிற 8 ஸ்டேஜஸ்ஸு. இந்த ஒரு ஸ்டேஜஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குழந்தை கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டேஜஸும் அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான கான்ஃபிடென்ஸ் கிடச்சி அதையும் வந்து அந்த குழந்தை வந்து நல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை நல்லபடியாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான பர்சனாலிட்டியாக அந்த குழந்தை வந்து பெரியவங்களா வர 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 வளர ஆரம்பிக்கும். இல்லை இது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸோ சொசைட்டியோ டீச்சரோ இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போது அதோட பர்சனாலிட்டி ஹெல்த்தியாக இருக்காது. அதுதான் வந்து இங்கே எரிக்சன் அவர் சொல்கிறாரு. MCQs பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், at what stage of Erikson theory of psychological development does an infant develop a sense of trust? சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் எந்த ஸ்டேஜில் டெவலப் ஆகும்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன்ஃபான்சியில் தான் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which stage of psychosocial development takes place during the preschool years? ப்ரீஸ்கூல் இயர்ஸில் என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் இருக்கும்? ப்ரீஸ்கூல் இயர்ஸில் பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட்டாக இருக்கும். இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி ஸ்கூல் இயர்ஸில் இருக்கும். அட்டானமி, ஷேம் ஆர் டவுட் வந்து இயர்லி சைல்ட்ஹுட்டாக இருக்கும். இது இன்ஃபான்சியாக இருக்கும். ஸோ அப்போ பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, டூரிங் விச் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் டு சில்ட்ரன் டெவலப் அ சென்ஸ் ஆஃப் பர்பஸ்? சென்ஸ் ஆஃப் பர்பஸ் எந்த ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி, ப்ரீ ஸ்கூல் தான் ரைட்டான ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த மெயின் அவுட்கம் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட்? இந்த சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் எல்லா ஸ்டேஜஸுமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் வரும்போது ஃபைனல் ஸ்டேஜை என்னவா இருக்கும் அப்படின்றாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம என்ன எல்லாமே நம்மளுக்கு தெளிவு வந்துடும், ஒரு விஸ்டம், ஒரு நாலேஜ் வந்துடும். ஸோ ரைட்டான ஆன்சர் சி, விஸ்டம் தான் சரியான ஆன்சர். Next, at what time of life does Erikson stage in industry versus inferiority occur? எந்த ஸ்டேஜில் இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அக்கர்ன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஏஜில் தான் வந்து இது இருக்கும். அப்போது டி, ஸ்கூல் ஏஜ் தான் ரைட்டான ஆன்சர். இந்த வீடியோவில் நம்ம எரிக் எரிக்சன் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்டல் தியரி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.